ரயிலில் கொண்டுவரப்பட்ட வங்கிப் பணம் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்பது குறித்த ஊகங்களை தொடுதிரை மூலமாக விளக்குகிறார் செய்தியாளர் மகாலிங்கம். தமிழகத்தில் மிகப்பெரிய ரயில் கொள்ளை சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. இந்த ரயில் கொள்ளைக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள், இந்த ரயில் கொள்ளை நடக்காமல் இருக்க அதிகாரிகள் என்ன செய்திருக்க வேண்டும், இப்படி பல விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் பாதுகாப்பற்ற ஒரு முறையில் பணம் எடுத்துச் செல்லப்பட்டதா, இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் அலசப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த ரயில் சென்ற பாதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த பாதை பல்வேறு சந்தேகங்களையும் கிளப்பியிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த ரயில் சேலத்திலிருந்து கிளம்பி சென்னை வரைக்கும் இந்த ரயில் வந்திருக்கிறது. சேலத்தில் இரவு 9 மணிக்கு கிளம்பி இருக்கிறது. அடுத்த நாள் காலை 4:40க்கு சென்னை எழும்பூர் வந்திருக்கிறது. இந்த ரயிலில் பார்த்தோமானால் திங்கட்கிழமை நண்பகல் 12 மணிக்கு கட்டுக்கட்டாக பணம் ஏற்றப்பட்டிருக்கிறது இந்த ரயில் பெட்டியிலே. அதற்கு பிறகு அது பணிமனையிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பெட்டி மட்டும் இரவு 8:30 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு தான் நடைமேடைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே 12 மணியிலிருந்து 8:30 மணி வரை சேலம் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில் பெட்டியில் கொள்ளையடித்திருக்கலாம் என்ற சந்தேகம் இருக்கிறது போலீசாருக்கு. எனவே அந்த கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இந்த ரயில் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்திற்கு முன்பாகவே 10 நிமிடம் வந்துவிட்டதாகவும், அதே போல கிளம்புவது 10 நிமிடம் தாமதமாக கிளம்பியதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே 20 நிமிடம் பக்கம் இந்த ரயில் விருத்தாச்சலம் ரயில் நிலையத்தில் நின்றிருக்கிறது. அது குறித்தும் தற்பொழுது போலீசார் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று பக்கம் சென்னைக்கு அதிகாலை 4:40 மணிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 6:30 மணி வரை இந்த ரயில் குறித்து யாரும் கவலைப்படவில்லை என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. எனவே சென்னையில் இந்த ரயில் கொள்ளை சம்பவம் அரங்கேற்றி இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது தவிர இந்த ரயிலினுடைய மேற்கூரை மிக வலுவானது என்று நாம் அனைவரும் கருதி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் எப்படி இந்த மேற்கூரை உடைக்கப்பட்டது என்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நாம் இருக்கிறோம். இந்த மேற்கூரையை பயன்படுத்திய அதிநவீன கருவிகள் எல்லாம் பயன்படுத்தவில்லை. மிக சாதாரணமான உளியும் சுத்தியும் கொண்டுமே உடைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். உள்ளே ஒரு ஆள் இறங்கும் அளவிற்கு ஓட்டை போட்டு உள்ளே இறங்கி பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த ரயிலுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று கேட்டால் உதவி ஆணையர் தலைமையில் 9 பேர் கொண்ட காவலர்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். பணம் எடுத்துச் செல்லப்பட்ட பெட்டியின் அருகில் உள்ள பெட்டிகள் இவர்கள் தங்கியிருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன்ற பணத்தை பெட்டியில் எடுத்துச் செல்லப்படும் ரயில் பெட்டியில் எடுத்துச் செல்லப்படும் போது ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் இறங்கி விசில் அடித்து பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் என விதிகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் செய்தார்கள் என்பது குறித்து தற்போதைக்கு தெரியவில்லை. தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்மை காலமாக இந்த வங்கி பணவர்த்தனை சம்பந்தமான தகவல் எல்லாம் மிக எளிதாக வெளியாகி கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு ஆபத்தான போக்காக அதிகாரிகள் கருதுகிறார்கள். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது போன்ற அதிக அளவு கோடிக்கணக்கான பணம் ஒரு ரயில் பெட்டியில் எடுத்துச் செல்வது எப்படியோ கசிந்து வெளியாகிருக்கிறது. அதை மோப்பம் பிடித்து கொண்ட இந்த கொள்ளை கும்பல் இந்த ரயிலை குறிவைத்து தாக்கி தற்பொழுது உடைத்து உள்ளே சென்று பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கத்தை எடுத்து சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த அம்சங்கள் எல்லாம் கவலையாக முன்வைத்து தற்பொழுது போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். வங்கி அதிகாரிகள் மேலும் ரயில்வே ஊழியரிடம் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.